வணக்கம். மார்னிங் ஏஞ்சி ஸ்பிட் பண்ணும்போதோ வாய் கொப்பளிக்கும் போதோ ஈறுகள்லேருந்து ப்ளீட் ஆகிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அது எதனால் அந்த மாதிரி ப்ளீட் ஆகுது, அதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். ப்ளீடிங் கம்ஸ், ஈறுகளில் ரத்தம் கசிதல். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈறுகள் க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது தாங்க. பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் உள்ள இடைவெளியில் நம்ம சாப்பிட்ற பொருள் சேர்ந்து அதுவே காரையாக ஃபார்ம் ஆகும்போது ஈறுகள்லேருந்து ப்ளீடாக ஆரம்பிக்கும். இதுக்கு நார்மலாக டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு ப்ராப்பர் டென்டல் க்ளீனிங் பண்ணிக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பர் ப்ரஷிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஈறுகளையும் பல்லையும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்த ரீசன் ப்ரெக்னன்சி. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் ஈறுகளில் ப்ளீட் ஆகலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்மளோட ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் ப்ரஷ் பண்ணணும். டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு நார்மல் டென்டல் க்ளீனிங் பண்ணிக்கலாம். என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறமா வெதுன்னு தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம். சால்ட் வாட்டர் கார்கிளிங். அடுத்தது விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே டெஃபிஷியன்சி. விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஸ்கர்வின்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்கின், ஹேர், நெயில் மற்றும் ஈறுகளையும் பாதிக்கக்கூடிய நோய் ஒன்று வரலாம். அடுத்தது விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இரத்தத்தோட உறையும் தன்மையில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால ஈறுகளில் ப்ளீடாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஈறுகளில் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கிறவங்க விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது கலட்டி மாட்டக்கூடிய பல் செட் யூஸ் பண்ணுறவங்க, அது பார்ஷியல் டென்ச்சராகவும் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் டென்ச்சராகவும் இருக்கலாம். அது ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் இல்லை அப்படின்னா அது நம்ம ஈறுகளை இன்ஜூர் பண்ணி அதிலிருந்து ப்ளீடிங் ஏற்படலாம். அடுத்ததாக ஆன்டி கொயாகுலன்ஸ். நம்ம ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு சில பிளட் தின்னர் டேப்லெட்ஸ். யூஸ்வலாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாத்திரையை எடுக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈறுகளில் ப்ளீடிங் ஏற்பட்டால் உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் நீங்கள் இந்த மாதிரி பிளட் தின்னர் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கிற கம்ஸ்லேருந்து எப்போவுமே ப்ளீடிங் வராது. ஈறுகள்லேருந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னாவே நம்ம கம்ஸ் அன்ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அது எதனால் அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.